சார், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு முதல்வர் மார்க் கட்டுறாரு. ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து இந்த அரசியல் கொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் வருது. நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று புள்ளி உரத்தோடு நான் பேசியிருக்கின்றேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் இந்த விசாரணையில் என்ன யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர், கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தைய நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன. அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்கணும்.